ஓகே, அப்ப நாங்க கடைசியாக வந்து வேர்ட் பார்த்து முடிச்சோம் இல்லையா? வேர்ட்ல வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் சார் கவர் பண்ணிப்பாரு. இப்போ நாங்க நேரத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி பேசிக் லெவல்ல தான் நாங்க என்ன செய்யறோம், இந்த கோர்ஸை கொண்டு போறோம். அப்ப எந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டாலும் இந்த கோர்ஸ்ல நாங்க பேசிக், அதே மாதிரி இன்டர்மீடியட், அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்னு மூணு டைப்புக்கு பிரிச்சு கொள்ளலாம். ஓகேவா? இப்போ பேசிக் லெவல்னு சொன்னோம்னா நாங்க நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது, ஆஹ் அதுல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்றது சம்பந்தமான ஒரு நாலேஜ் எடுத்துக்கொள்றது தானே பேசிக் லெவலாக நாங்க படிக்கிறது. அதே இது இன்டர்மீடியட் லெவலுக்கு போகல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, அதே இது அட்வான்ஸ் லெவலுக்கு போகல ஹை லெவல்ல நாங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போறோம் என்ற சம்பந்தமாக படிச்சு கொள்றது தான் இந்த மூணு வகையிலையும் நாங்க பார்க்குறோம். இப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸ்ல நேமுக்கு மாதிரி பேசிக்கான விஷயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இதுல படிக்க போறோம். வேர்ட்லையும் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு வேர்ட் அப்ளிகேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணி எப்படி இமேஜஸ், அதே மாதிரி லெட்டர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றது, அதே மாதிரி பேஜ் மார்ஜின், அதே போல பேராகிராஃப், அதே போல ஃபூட்டர் ஹெடர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க. அப்போ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரையில ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு ஜப்புக்கு போறதாக இருந்தாலும் நாங்க வந்து ஸ்கில்ஸ் எங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்து தான் எங்களை வந்து அந்த ஜப்புக்குள்ள என்ன செஞ்சு கொள்வோம், உள்ள எடுத்துக்கொள்வோம். அப்ப எக்ஸல்ங்கிறது ஸ்கில்ல பேஸ் பண்ணின ஒரு அப்ளிகேஷன். எக்ஸலை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு நாங்கள் எஃபிஷியன்ட்லி, நாங்கள் எஃபிஷியண்டா நாங்கள் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த எக்ஸல்ல நாங்கள் வளர்ந்து போகலாம். அதே மாதிரி எக்ஸல்ல ஜப் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட எங்களுக்கு ஜப் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எக்ஸலை பொறுத்தவரையில என்ன, இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் நான் சொல்லுவோமோ அதே மாதிரி இது வந்து ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல், அதே மாதிரி கல்குலேஷன் வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர். ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்ல ஒரு வகை, அதுல இருக்கக்கூடிய ஒரு திங் தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் எக்ஸல்ங்கிறது. இப்ப நாங்க இதை லேசா சொல்வதாக இருந்தேன்னு சொன்னால், எக்ஸல் என்கிறது எக்ஸல் மட்டுமே ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேராக நாங்க சொல்ல இயலாதுங்கிறதா நீங்க இன்னைக்கு சொல்ல மீன் பண்ண வரக்கூடிய விஷயம். அதாவது எக்ஸல்ங்கிறது ஒரு டூல், அதே மாதிரி எக்ஸலை போல எங்களுக்கு அறிமுகம் இல்லாத வேறு சில சாஃப்ட்வேர்ஸும் என்ன செய்யுது, மார்க்கெட்ல இருக்குது. இப்போ நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், இது சம்பந்தமா பேசியிருந்தோம் இல்லையா? பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் விளங்கு தானே? ஓகே. இந்த இதுதான் நாங்க படிக்க போற சாஃப்ட்வேர் எக்ஸல். அதே மாதிரி இந்த எக்ஸல்ல நாங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இந்த எக்ஸல்ங்கிறவர் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால என்ன செய்யப்படும், டெவலப் பண்ணப்பட்டு மார்க்கெட்ல பப்ளிஷ் பண்ணப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதே இது கூகுள் என்ற அந்த நிறுவனத்தால எங்களுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து கூகுள் ஷீட். அதே மாதிரி அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனால என்ன செய்யுது, ரைட்டர், கேல், இம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லி ட்ரோ, டேட், பேஸ், மெத் அப்படின்னு சொல்லி இந்த சில அப்ளிகேஷன் வச்சுக்கிறான். இப்போ இப்படி நாங்கள் வேர்ட் வந்து யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ரைட்டர்ன்றது இந்த கம்பெனியால என்ன செஞ்சுக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் என்ன செஞ்சுக்குது இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் கூகுள் ஷீட் எங்களை செய்யும் அறிமுகமைக்கும், அதே மாதிரி எக்ஸல் அறிமுகமைக்கும். இது இல்லாம எங்களுக்கு ஷீட் கோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரும் மார்க்கெட்ல இருக்குது. இதுல எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸா, அதாவது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டேன்னா அப்படி இல்லை. மைக்ரோசாஃப்ட்ல வைக்கக்கூடியதா வைக்கலாம். அதே மாதிரி அப்பாச்சி, ஷீட்கோ இதை போன்ற இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அடிப்படையில தான் எங்களுக்கு யூஸ் பண்ண எளிமைக்கு. அப்படி இல்லாம கிரெக்வேஷன் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்றதுதான் ப்ராப்பர் வேயாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு மணி இல்லாத காரணத்தினால என்ன செய்யறது,
கிரெக் வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொள்றாங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இந்த எக்ஸலை நாங்க சொன்னோம் எப்படி ஒரு வேர்ட் ப்ராசஸிங், டெக்ஸ்ட் ப்ராசஸிங்கா ஒரு டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்காக இருக்குதோ, அதே மாதிரி பவர் பாயிண்ட் நாங்கள் அடுத்து படிக்க போற பவர் பாயிண்ட் என்கிறது ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேராக இருக்குதோ, அதே மாதிரி எக்ஸஸ்ங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுக்காக டேட்டாபேஸ் சம்பந்தமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட்டாஸை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ற சம்பந்தமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எக்ஸல்ல நாங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் கல்குலேஷன் சம்பந்தமான வேலைகளை செய்யறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். நான் ஆரம்பத்திலையும் சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு டூலை எந்த யூஸுக்கு எந்த விஷயத்துல பாவிக்கணும்னு தெரிஞ்சால்தான் எனக்கு என்ன செய்யலாம், அந்த டூல்ட முழுமையான பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் இல்லையா? அப்ப வேர்டை வந்து நாங்க கல்குலேஷன் ஃபார்மேட் கல்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் வேலையிலும் பாய்க்கிறல. ஓகேவா? இப்ப ஈஸியா சொல்றதாக இருந்தேன்னு சொன்னால், நான் என்ன செய்யறது, ஒரு ஹமர் எடுத்துக்கணும், ஒரு சுத்தியல் எடுத்துக்கொண்டா அதை நாங்கள் என்ன செய்யலாம், ஆணி அடிக்கிறது சரி, உடைக்கிறது அப்படி செய்யலாம். அதே இது ஒரு ஹமர் எடுத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு பீஃபையோ இல்லாட்டி ஒரு வெஜிடபிளையோ வெட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த ஹமர் என்ற டூலை எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ண போறோம்ங்கிறத நாங்கள் ஆரம்பத்தில் வரையும் கொள்ளணும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸல் என்கிற இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் ஃபார்மேட் ப்ராப்பராக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு அப்ளிகேஷன் தான் இவர். ஓகேவா? நான் வந்து இது வந்து 365 வெர்ஷன். உங்கள்கிட்ட வந்து எக்ஸல் வந்து ப்ராக்டிக்கலோட சம்மந்தப்பட்டதுன்னா கட்டாயம் நீங்கள் அது ப்ராக்டிக்கலாலேயே கொண்டு போகணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர்ஸ் இல்லை ஆர் ஈவன் லேப்போ பிசிஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டாயம் ரைட் பண்ணுங்க. எழுதாம என்ன செய்ய முடியாது. இந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பின்னால நாங்க ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன் படிக்கிற டைம்ல ஒரு ஃபார்முலாவை எப்படி நாங்க எழுதணும், ஒரு ஃபார்முலாவை எப்படி நாங்க யூஸ் பண்ணணும், அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்றதை நாங்க என்ன செஞ்சா சரியாக அறிஞ்சு கொண்டால்தான் அந்த ஃபார்முலா வச்சு எங்களுக்கு சரியான அவுட்புட் எடுக்கணுமா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர்ல நிறைய வேர்ஷன் இருக்குது. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எக்ஸல்ல 2003 அதுக்கு முன்னால 19 வந்த வெர்ஷன், அதே மாதிரி 17, 19, 21, கடைசியா லாஸ்டா வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 365. ஓகேவா? இதுல இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டு இருந்தாலும் விஷயம் எல்லா இதுலயும் நிற்கிறது. உங்கள்ட்ட 2016 இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் நீங்க ஒர்க் பண்ணி பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இனி 2010 இருந்த நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதே விஷயம் தான் இதுல இருக்கு. ஏன்னா ஐக்கண்ட கலர்ஸ் அண்ட் அந்த இடம் சேஞ்ச் ஆகிருக்கணுடைய எல்லாமே அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் நடக்க போகுது. 365ல மேலதிகமாக என்ன செஞ்சிக்குது, ஒரு சில ஃபீச்சர்ஸ் எட் பண்ணிக்கிறான். ஓகேவா? ஓகே. அப்ப இந்த எக்ஸலை கொண்டு நாங்க என்னென்ன பர்பஸுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட்ல வெரைட்டி ஆஃப் யூஸுக்கு என்ன செய்யலாம், எக்ஸல் யூஸ் பண்ணலாம். உதாரணமா வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கியூஎஸ் இல்லையா? இப்போ கியூஎஸ்ல வந்து எக்ஸல் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு ஸ்கில். அவர்கிட்ட ஒரு ஜப்புக்கு நாங்கள் இன்டர்வியூ கியூஎஸ் சம்பந்தமான ஜப் இன்டர்வியூக்கு போறதா இருந்தால் எங்கள்ட்ட எக்ஸல் நாலேஜ் இருக்குதா, எந்த அளவுக்கு எங்கள்கிட்ட எக்ஸல் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க கட்டாயம். அதே மாதிரி அக்கௌண்டிங் சம்பந்தமான வேலைக்கெல்லாம் டேட்டா என்ட்ரி, இன்வாய்ஸ்னு சொன்ன கடையில் பில் கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி பட்ஜெட்டிங், இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் யூஸுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கோங்களா, இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இவ்வளவு தான் நான் கேட்டேன்னா இப்படி இல்லை. இதுக்குள்ள மட்டும் சுருக்கிக் கொள்ள இயலாது. எந்தெந்த விஷயம் எல்லாம் இப்ப ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்து கல்குலேஷனோட மேத்தமெட்டிக்கோட சம்பந்தப்பட்டது இல்லையா, அல்ஜிப்ரா. அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க், இத மாதிரியான எல்லா ஃபீல்ட்லையும் வந்து நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு இந்த எக்ஸலை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸலை பொறுத்தவரையில எங்களோட டேட்டாவை நாங்கள் ஏன் இந்த எக்ஸலை யூஸ் பண்றோம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னோம். ஓகேவா?
அடுத்தது எக்ஸல்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலம்ஸ் அண்ட் ரோஸ். அதாவது கொலம், நான் கொலம்டா என்ன ரோண்டா என்ன நான் அடுத்த இதுல பாட்டுல சொல்றேன். கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அடிப்படை அல்லது டேபிள் ஃபார்மட்ல ஒரு டேபிள் எடுத்துக்கொண்டீங்கனால என்னைக்கும் கொலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கும் இல்லையா. இப்போ கொலம்னு சொல்றது நாங்க நிலை குத்தாக வர்றது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ இப்படி கீழே ஏல இருந்து கீழே 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 வர்றது என்ன கொலம்ஸ். ரோஸ்ன்னு சொல்லக்குள்ள 1 2 3 4 5 6 இப்படி ரோ, ஒவ்வொரு ரோ வரிசை இல்லையா. ஓகே, அப்ப இந்த கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அல்லது டெபியூலர் ஃபார்மட்ல டேபிள் ஃபார்மட்ல எங்கிற டேட்டாவை நாங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸல்ங்கிறத விலையும் கொள்ளணும். ஓகேவா. அடுத்த விஷயம் என்னென்றால் இதுல பேசிக்கான சில விஷயங்கள் நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் எக்ஸல்ல ஓபன் பண்ணோடனே அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தானே இருக்கும் இல்லையா. அந்த இன்டர்ஃபேஸ்ல நாங்க எங்களுக்கு பிளாங்க் ஒர்க் புக் இருக்குது, வெல்கம் டு எக்ஸல் அப்படின்னு சொல்லி சில டெம்ப்ளேட்ஸ் எங்களுக்கு தந்திப்பான். பிவோட் டேபிள், பைத்தன், சரி இதை மாதிரி மோர் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி சில ப்ரொஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி அவங்களாகவே சில டெம்ப்ளேட்ஸ் தந்திப்பாங்க. அது எங்களுக்கு எங்களோட பேர்பஸுக்கு அது ஒத்து போகாம இருந்துன்னு சொன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். வேர்ட்லையும் பார்த்துப்பீங்க, வேர்ட்ல வந்து சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் தந்திருப்பாங்க இல்லையா. சிவி கிரியேட் பண்ணின மாதிரி, லெட்டர்ஸ், அதே மாதிரி இன்விடேஷன், இதை மாதிரியான சில டேபிள்ஸ் தந்திருப்பாங்க, டெம்ப்ளேட்ஸ் தந்திருப்பாங்க. எங்களுக்கு தேவைப்படுற டைம்ல அதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த டேபிள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தான் நீங்க எனக்கு எனேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த டேபிள்ஸ் எதுவுமே காட்டாது. ஓகேவா. நாங்கள் வந்து என்ன செய்யறோம், பிளாங்க் ஒர்க் புக்ங்கிறத நாங்கள் என்ன செஞ்சு கொள்றோம், ஸ்டார்ட்ல செலக்ட் பண்ணி கொள்றோம். ஓகேவா. செலக்ட் பண்ணன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து சரி, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படித்தான் இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருக்கும் இல்லையா. வேர்ட்லைன் இதே மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து. இப்போ இன்டர்ஃபேஸ்ங்கிற சொல்றது இடைமுகம், அதாவது யூசர் பயன்படுத்தக்கூடிய நாங்களும் அந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை காட்டக்கூடிய இடங்களும் தான் அந்த என்ன செய்யணும் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். நாங்கள் ஒரு இதை திறந்தோடனே, ஒரு அப்ளிகேஷனை திறந்தோடனே நாங்கள் எதில் போய்த்து முடிக்கிறோமோ, எங்களுக்கு எதெல்லாம் எங்களுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடியதா இருக்குதோ அந்த விஷயங்கள்லாம் நான் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். அலைக்கொரு ஃபீச்சர்ஸ், ஒரு ஃபீச்சர்ஸ் எங்க இருக்குது, எங்களுக்கு தேவையான டூல்ஸ் எங்க இருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்ன செஞ்சு வேர்ட்ல வந்திக்கும் இல்லையா. ஃபொண்ட் சம்பந்தமானது, அலைன்மெண்ட், ஓகேவா. அதே மாதிரி ட்ரோல டேபிள் வந்திக்குமாங்க. அதே மாதிரி ட்ரோ இந்த டூல் எடுத்து பண்ணீங்கன்னா இது முழுக்க வேர்ட்ல செஞ்சுப்பீங்க, பார்த்திப்பீங்க. அதே மாதிரி பேஜ் லே அவுட்ல ஆப்ஷன் வந்திருக்குது. இதே ஆப்ஷன் தான் நாங்கள் என்ன செஞ்சாங்க தந்தாங்க. இதோட சேர்த்து எக்ஸலுக்குன்னு சொல்லி பிரிண்ட் டைட்டில்ஸ் சொல்லி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு கூடுதலாக தந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிற விஷயம் வந்து ஹோம்ல இருக்கக்கூடிய அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ், ஓகேவா, செல்ஸ், எடிட்டிங். அதே போல் இன்சர்ட்ல நாங்கள் பிவோட் டேபிள் சம்மந்தமாக பார்ப்போம், டேபிள்ஸ். அதே மாதிரி செக் பாக்ஸ் நாங்கள் எப்படி சில ப்ரொஜெக்ட்ஸில் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லஸ்ட்ரேஷனுங்கிறது நீங்கள் என்ன செஞ்சது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேர்டில் யூஸ் பண்ணிப்பீங்க இல்லையா. கரெக்டாக இந்த சாப்டர் எல்லாம் வந்து கவர் பண்ணி இப்போ ஓகே. செக் பாக்ஸ்ன்னு சொன்னா அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சார்ட்ஸ், இன்னைக்கு சார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, பார்த்துப்பீங்க. கான் சார்ட், அதே மாதிரி 2D பார் சார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய சார்ட் சீக்கிரம். அதே மாதிரி பேஜ் லே அவுட். எக்ஸல்ல முக்கியமாக வரக்கூடிய பெரிய பிரச்சனையை வந்து இப்படி பெரிய ஒரு ஷீட் ஒன்று இருந்தீங்கன்னு சொன்னா இருந்து எது வரைக்கும் பிரிண்ட் எடுக்கிறது. பேஜ் லே அவுட்டை நாங்கள் சரியா செட் பண்ணி கொண்டா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். சரியான பிரிண்ட் அவுட். அப்ப எப்படி நாங்க பேஜ் லே அவுட்டை சரியா செட் பண்ற, எங்கள்கிட்ட வந்து A4 ஷீட்டு தான் எங்களுக்கு எங்க டீட்டெயிலாம் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அப்ப A4 ஷீட்டுக்கு மாதிரி எப்படி நாங்க டேட்டாஸை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்றது. அப்ப அந்த அந்த விஷயங்கள்லாம் நாங்க இதுல பார்க்கிறோம். அடுத்த மெயினான பார்ட் வந்து ஃபார்முலாஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபார்முலாஸ் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு சொல்லி தந்திக்கிறான் பாருங்க. ஃபினான்சியல் சம்பந்தமான ஃபார்முலாஸ், ஃபினான்ஸோட அதே மாதிரி லாஜிக்கல்,
இப்போ ஏலெவலில் படிக்கிறவங்க லாஜிக் பாடம் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த எண்ட் நாட் ஜா அதே மாதிரி என்ன இஃப் கண்டிஷன்ஸ் வர்றது. அப்போ லாஜிக் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி டெக்ஸ்டோட சம்மந்தப்பட்டது. ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு லெட்டர் ஹைலைட் பண்ணுறது, ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மோட்டிஃபிகேஷன்ஸ், அதே மாதிரி டேட் அண்ட் டைமோட சம்மந்தப்பட்ட ஃபார்முலாஸ். ஓகே, ஒரு சர்டன் டேட்டாவை நாங்கள் எங்களோட எக்ஸல் ஷீட்டில் தேடி எடுத்துக்கொள்வதற்கான ஃபார்முலா. அதே மாதிரி மெட்ஸ் என்ட்ரி, மெட் சம்மந்தப்பட்டது, அல்ஜிப்ரா சம்மந்தப்பட்டது, இதை மாதிரியான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எங்களுக்கு என்ன செஞ்சிக்கிறான் தந்திக்கிறான். பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஜினியரிங், அதே மாதிரி கியூ, இன்ஃபர்மேஷன், கம்பேட்டிபிலிட்டி, அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு இங்கே குறிப்பிட்டு காட்டிக்கிறோம். அப்போ இது எல்லாமே நாம படிக்க போறோமான்னு கேட்டோம்னா இல்லை, பேசிக்கான விஷயங்கள், கல்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் இங்க பார்க்க போறோம். அப்படி இது எல்லாமே வந்து அட்வான்ஸாக போறதாக இருந்தனால்தான் இந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நாங்க யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒருத்தர் வந்து ஃபினான்சியல் சைட்ல போக போறாரு, அந்த சைட்ல அவரோட ஜப் அந்த சைட்ல தான் அவர் ஈக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம், இதுல மாஸ்டர் பண்ணலாம். அதுல வந்து நல்ல தரோவாக அவரோட நாலேஜை வளர்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி மெட் சம்பந்தமா போகக்கூடிய, அதே மாதிரி என்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமா போகக்கூடிய. ஓகேவா? அப்ப இப்படியான ஒவ்வொரு ஃபீல்டு செலக்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், இதுல தரோவாக அவங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து வந்து டேட்டால வந்து இங்க நாங்க பாக்குறது வந்து ஷார்ட் அண்ட் ஃபில்ட். எப்படி ஒரு நிறைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், இது முழுக்க டேட்டா வருமாக இருந்துச்சுன்னா எப்படி நாங்க அதை ஷார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்றோம். எங்களுக்கு தேவையான மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல, ஏறு வரிசை இறங்கு வரிசையில எப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்றோம், அல்பபெட்டிக் ஆர்டர்ல எப்படி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ற சம்பந்தமாக நான் பார்க்க போறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. இது வந்து என்ன 365 வந்து அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவதாக இருந்தால், அட்வான்ஸாக எக்ஸல்ல போவதாக இருந்ததுனால தான் இந்த டெவலப்பர் ஆப்ஷன், ஆட்டோமேட், இந்த ஆப்ஷனை நாங்கள் பாய்க்க வேண்டி வரும். இப்போ நாங்கள் இங்கே படிக்க போகிற விஷயம் வந்து பேசிக்காக ஒரு எக்ஸலை எப்படி ஹேண்டில் பண்ணி எங்களோட டெய்லி ஒர்க்ஸை செஞ்சு கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அவங்கள என்ன செய்யறது, அவங்கள ஸ்கில்ஸை வளர்த்துறதுக்கு தான் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை போல சார். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே, அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் கிடைக்கக்கூடியது வந்து நாங்கள் இதுக்கு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்வோம். ஓகேவா? இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீட் 1 அப்படின்னு ஒரு ஷீட் தந்திக்கிறோம். அப்போ இந்த பேர் தான் வந்து ஒர்க் புக். இது ஒரு ஒர்க் புக். ஓகேவா? முதலாவது நாங்கள் எந்த ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு முன்னாலேயும் சர்வ் பண்ணிக்கொள்ளணும் இல்லையா? சர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணோம், கண்ட்ரோலோட எஸ். இல்லாட்டி என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த ஃபைல் ஆப்ஷனுக்கு போயிட்டு சேவ் எஸ் இல்லாட்டி சேவ் ஆப்ஷனை கொடுத்துனாங்க எங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளும். சேவ் பண்ண நேரத்தில் எக்ஸல் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ட XLSX அப்படியதாகத்தான் அதோட எக்ஸ்டென்ஷன் நீக்கும். இப்போ நான் வேர்ட் ஃபைல் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் .docs நீக்கும் இல்லையா? பவர் பாயிண்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா .pptx நீக்கும். அதே மாதிரி டேட்டா எக்ஸஸ் ஃபைல் எடுத்துன்னு சொன்னா ACCDB அப்படின்னு நீக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபைலும் வந்து நாங்கள் எந்த ஃபார்மேட்ல சேவ் பண்றோமோ அந்த ஃபார்மேட்ல என்ன செய்யும், அந்த எக்ஸ்டென்ஷனை குறித்து வரும். அப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து எங்களுக்கு சொல்லும் இந்த ஃபைல் வந்து எந்த டைப், எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணப்பட்டீங்க, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இது கிரியேட் பண்ணப்பட்டீங்கன்னு சொல்லும். அப்போ நாங்கள் முதலாவதாக என்ன செஞ்சு கொள்ளணும், எங்களோட ஒர்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா
இந்த ஷீட் என்கிற இவரை நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு ஷீட். அதே மாதிரி எனக்கு இன்னும் வேற வேற ஷீட்டுகள் தேவையா இருந்தேன்னு சொன்னால் எனக்கு இந்த பிளஸ் சைனை சிம்பிளை கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், எட் பண்ணிட்டு போகலாம். அப்படி தேவையில்லைன்னு சொன்ன ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், இவரை நாங்கள் ரிமூவ் பண்ணலாம், delete பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த ஒர்க் புக்ல வந்து நான் என்ன செய்யலாம், ஷீட் 1 தான் அட பேரை வச்சுக்கு நேம் வச்சுக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு இல்லை, எங்களுக்கு நாங்க எந்த மாதிரியான ஒர்க் செய்யறோமோ அந்த நேம் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், ரீநேம் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்ட அந்த ஸ்கூல்ல கிளாஸ்ல ஒரு இயர்டு ஒரு கிரேடு மார்க்ஸை நாங்கள் என்ன செய்ய போறோம், பதிய போறோம்னு சொன்னா என்டர் பண்ண போறோம்னு சொன்னா இந்த கிளாஸ்ல நேம் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், கொடுத்துக்கொள்ளலாம். அதே ஒரு ஹோம்ல இருந்தா வீட்ல இருந்தேன்னு சொன்னா வீட்ல டெய்லி பட்ஜெட்டிங், வீட்ல எவ்வளவு செலவாகுது, எவ்வளோ இன்கம் எவ்வளோ பாக்குறது எப்படி, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பேரை மாத்திக்கொள்ளும். அப்ப என்ன செஞ்சுக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி என்ன செய்யும், ரீநேம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், இது ஹைலைட்டா நாங்க ரீநேம் பண்ணக்குள்ள ஒன்று கவனிச்சு கொள்ளணும். ரீநேம் பண்ண டபுள் கிளிக் பண்ணி அல்லது ரீநேம் ஆப்ஷனை கொடுத்துட்டு சில டைம் வந்து மறதியாக நாங்க இதை அழிச்சிட்டு நாங்க இன்னைக்கு இதை கொடுத்தோம்னு சொன்னா இப்படி எரர் மெசேஜ் வரும். ஓகேவா, ஏன் இப்படி எரர் மெசேஜ் வருதுன்னு சொன்னா இங்க நாங்க என்ன செய்யல, இதுக்கு நேம் கொடுக்கல. அப்ப அதை நாங்க என்ன செஞ்சுக்கணும், கவனிச்சுக்கணும். அப்ப இங்க நேம் கொடுத்துட்டு தான் நாங்க என்ன செய்யணும், சம்டைம்ஸ் அப்படி தவறுதலாக அங்களை கொடுத்தோன்னு சொன்னா அந்த எரர் மெசேஜ் எதற்காண்டி வருதுங்கிறத நாங்க எனக்கு சொன்னோம். அப்ப இங்க இன்னைக்கு நான் என்ன செய்வோம், 1 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடு. ஓகேவா, இப்ப ஷீட் அதே மாதிரி இதை என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இன்னொரு ஷீட்டும் எட் பண்ணி கொள்ளலாம். அப்ப என்னத்துக்கு நான் இப்படி இன்னொரு ஷீட் எட் பண்ற அப்படி ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நாங்க இதுல ஒரு கல்குலேஷன் வேலை செஞ்சுப்போம். ஓகேவா, உதாரணத்துக்கு 2024 பட்ஜெட் அவ்வளவும் இந்த இதுல இருக்கும், இந்த ஷீட்ல இருக்கும், ஷீட் 1ல. ஓகேவா, ஓகே இந்த ஷீட்ல வந்து 2025 பட்ஜெட் 2000 ஒரு கம்பெனியா இருந்தா 2024 எவ்வளோ செலவாகிச்சு என்ற சம்பந்தமா, அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட்டா இருந்தா மாசம் மாசம் சந்தா கலெக்ட் பண்றதா இருந்ததுன்னு சொன்னா அந்த சந்தா இந்த வருஷம் ஃபுல்லா எவ்வளவு கிடைச்சிச்சு, ஜனவரி டு டிசம்பர்ல எவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு என்ற சம்பந்தமாக பார்க்கக்குள்ள 2024 சொல்லி நான் செய்வோம் இந்த இதுக்குள்ள அவ்வளோத்தையும் எட் பண்ணிப்போம். அதே இது 2025ல எவ்வளவு சந்தா காசு சேர்ந்துச்சு, எவ்வளவு சேர்ந்துச்சுன்னு பார்க்கல ஜனவரி டு டிசம்பர் கொடுத்திப்போம். இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், 2024ல ஜனவரி டு டிசம்பர்ல அதோட டோட்டல் இன்னைக்கு நான் கொடுத்திப்போம். சரியா, இந்த இடத்துல கீழே டோட்டல் கொடுத்திப்போம். தென் 2025 டோட்டல் இங்க கொடுத்திப்போம். ஓகேவா, இப்ப எங்களுக்கு ஒருத்தர் இப்ப எங்களோட இன்ஸ்டிடியூட் ஹெட் கேக்குறாரு 2024 and 25 மொத்தம் எவ்வளவு வந்திக்குது அப்படின்னு கேக்குறாரு சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க வந்து 2024 கொடுத்திப்போம். ஓகேவா, 2025 கொடுத்தி இப்ப ரெண்டு ஷீட் டைம் நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இணைச்சி 2025ல ஒரு கொலம்ல எனக்கு டோட்டல் கிராண்ட் டோட்டல் அப்படி கொடுத்து என்ன செய்வேன் நாங்க 2024டையும் 25 ரெண்டு டைமும் வந்து எங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நேரத்துல இப்படி என்ன செஞ்சுக்கலாம்னா ரெண்டு இதை கலபரேட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக இப்படி ரெண்டு ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஷீட்டையும் நான் என்ன செஞ்சுக்கலாம், அடிவேண்டு சொன்னால் எட் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களுக்கு ரெண்டு ஷீட் 3 ஷீட் எப்ப யூஸ் ஆகும்னு சொன்னால் இப்படியான ரெண்டு ஷீட்டை இணைச்சி நாங்க கால்குலேட் பண்ண வேண்டியது ஏற்பட்ட நேரத்தையில. அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் மார்க்ஸை நாங்க கம்பேர் பண்ணி பாக்குற டைம் இப்ப கிரேட் 9 இந்த ஏ கிளாஸ், அதே மாதிரி கிரேட் 9
பி கிளாஸ், ரெண்டு கிளாஸ்லையும் எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திக்கிறான் அப்படி பார்க்கலாம். என்ன செய்யலாம் அவங்களுக்கு இந்த ரெண்டு ஷீட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டி வரும் இல்லையா? அப்போ 9A 9B, அப்போ ரெண்டு கிளாஸையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. அப்போ இப்படியான இதில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரெண்டு ஷீட்டுக்குள்ளேயும் நாங்கள் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எக்ஸல் ஷீட்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏ அல்பாபெட்டிக் ஆர்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே கொலம்னு சொல்லும். ஏ இது அவ்வளவுமே ஒரு கொலம். பி நிலை குத்தாக வர அவ்வளவுமே ஒரு கொலம், கீழே கீழே போகுது. சி ஓகேவா? ரோஸ்ன்னு சொல்லக்கூட 1 2 3ன்னு சொல்லி நியூமரிக் நம்பர்ஸ் நியூமரிக்கா போற அவ்வளவுமே நாங்கள் வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இந்த கொலம் ரோவை சொல்லித்தாரன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது இல்லையா? அதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது குறைவு. அப்படி இல்லாம எது கொலம் எது ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும் சில டைம்ஸ். அப்ப இந்த இடத்துல எக்ஸல் படிக்கிற நாங்க கொலம் ரோவை சரியா விளங்கி கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் சம்பந்தமான விஷயங்களை சரியாக செஞ்சு கொள்ளேன். இப்போ நாங்க வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிற டைம்ல கொலம் ரோஸை சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு சரியான அவுட்புட் எடுக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எது கொலம் எது ரோன்னு சொல்லி சரியா விளங்கி கொள்ளலான்னு சொன்னால் நாங்க சரியான அவுட்புட் எடுக்கலாம் போயிட்டு. அப்போ முதலாவது வந்து எக்ஸல்ல பேசிக்கே வந்து எது கொலம் எது ரோ இந்த அடையாளம் பண்ணி கொள்ளும். இப்போ ஒரு நாங்கள் இன்னைக்கு வந்து 2 நீக்குது, எனக்கு வந்து 3 நீக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸல்ல வந்து இதுல அட்ரஸ் என்ன, அப்ப அப்படிதான் உங்கள்கிட்ட கேட்பான். அப்ப நீங்க அட்ரஸ் அடிப்படையில தான் நீங்க என்ன செய்யணும், கல்குலேஷன் செய்ய வேண்டி வரும். அப்ப இந்த செல்லுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா வைக்கும். ஓகேவா? அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாங்க என்ன செய்வோம், ஏங்கிறது கொலம், 1 நேரா போற அவ்வளவுமே ரோஸ். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்கும் வந்து நான் வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒவ்வொரு பிளாக்கும் வந்து நாங்க செல் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிளும் ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நாங்க சொன்ன இது கொலம், அதே மாதிரி இது ரோ, நிலை கிடையாக போற அவ்வளவு ரோ, நிலை குத்தா வர்றது ரோ, கொலம்ஸ், தென் ரெக்டாங்கிள் ஆயிக்கிறது, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கிறது இந்த பிளாக் ஒவ்வொன்றும் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டேர்ம் வேர்ட்ஸ். ஓகேவா? அப்ப இதுகளை நாங்க சரியா விளங்கி கொண்டா தான் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒர்க்களை செய்கிறது எங்களுக்கு லேசாயிக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ABCDEFGHIJK அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு இல்லாம அப்படியே போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா அப்படி இல்லை. ஓகேவா? இது நம்பர் பிளேட் மாதிரி என்ன செய்யும், இப்ப பாருங்க ABCD முடிஞ்சு Z முடிஞ்சோடனே AA அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகிக்குது. ஓகேவா? AB அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி இது எத்தனை வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் XFD என்றதான் இதுல லாஸ்ட் காலம். ஓகேவா? இதுல லாஸ்ட் காலம் வந்து என்ன, XFD என்றதான் லாஸ்ட் காலம். ஓகே, லாஸ்ட் ரோ என்ன அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் சரியா 1,48,576 லாஸ்ட் ரோ நம்பர். ஓகேவா? அப்ப இதை நாங்க எப்படி போறது, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏல இருந்து நாங்க எவ்வளவுதான் ஃபாஸ்டா நாங்க ரைட் எரோக்கி நாங்க நெக்ஸ்ட் பிடிச்சாலும் கிளிக் பண்ணாலும் அது அப்படியே போயிட்டு அப்படியே வந்து எனக்கு சோம்பரியா போயிட்டு. ஓகேவா? அப்ப இது வந்து லேசா எப்படி நாங்க லாஸ்ட் காலமுக்கு லாஸ்ட் ரோக்கு போறோம் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் கண்ட்ரோலோட உங்களோட பிஜிலையோ கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோலோட ரைட் எரோக்கியை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் காலமுக்கு போகும். இங்க பாத்தீங்கன்னா சார் கண்ட்ரோலோட எது சார் அடிக்கணும்? கண்ட்ரோலோட ரைட் எரோ கீ.
ஓகேவா? ஓகே, அடுத்தது கீழே வாரதா இருந்தா கண்ட்ரோலோட டவுன் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன ஆக லாஸ்ட் ரோவுக்கு நீங்க வந்து சேருவீங்க. அதே திருப்பி பழைய இடத்துக்கு போறதா இருந்துன்னு சொன்னா என்ன செய்வோம், நாங்க அதே மாதிரி கண்ட்ரோலோட அப் ஏரோ கீயை கொடுப்போம். ஓகேவா? கொடுத்தோம்னா பழைய இடத்துக்கு வரும். ஓகே, அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், ஒரு செல்ட அட்ரஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது. ஒரு செல்லுக்கு நாங்க அட்ரஸ் எப்படி சொல்லுவோம், ரூட்டுக்கு அட்ரஸ் எப்படி சொல்லுவோம்னு கேட்டா நாங்க லேசா சொல்லுவோம் ரூட் அட்ரஸ். ஃபோன் நம்பர் என்ன, ஃபோன் நம்பரை சொல்லுவோம். இமெயில் அட்ரஸ் கேட்டா என்னன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸெல்ல உங்கள்ட்ட கேட்கறது வந்து என்ன, ஃபோன் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் இல்லை, செல் அட்ரஸ் என்னங்கிறது தான் எங்கள்கிட்ட கேட்க போறோம். இப்போ செல் அட்ரஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலமும் ஒரு ரோவும் இன்டராக்ட் ஆகக்கூடிய இடம் தான் நாங்கள் செல் அட்ரஸ் சொல்லுவோம். இப்போ பாருங்க, இது வந்து காலம் சி. ஓகேவா? காலம் சி, தென் ரோ வந்து நம்பர் 2. அப்போ இந்த செல்ட அட்ரஸ் வந்து C2. ஓகேவா? அப்போ நாங்கள் காலம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், ரோவோட முடிப்போம். காலம் சி என்ற காலம், ரோ வந்து 2. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணலாம்னு சொன்னால், எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் படிக்கிற டைம்ல மெட்ஸ்ல வந்திருக்கும் இல்லையா, இந்த ரெண்டு இதுகளை வந்து நான் குறிக்கிறது, ரெண்டு புள்ளிகளை குறிக்க போல எக்ஸ் அச்சு எங்க வருது, ஒய் அச்சு எங்க வருதுன்னு பார்த்து குறிச்சிப்பீங்க. சரிதானே? அப்ப அப்படியான ஒரு அனுபவமிக்கு நினைக்கிறேன் எல்லாருக்கும், மெட்ஸ்ல வந்திருக்கும் இல்லையா. அப்ப அதே மாதிரி தான் இதுல பாருங்க, டி என்ற காலம், 2 என்ற ரோ. அதே மாதிரி இன்னைக்கு நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா ஹெச் என்ற காலம், நம்பர் 4. இதுங்களுக்கு எங்க லேசா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னா, இப்ப நாங்க எந்த இடத்துல கொடுத்தாலும் இந்த லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் நேம் பாக்ஸ் நோண்டிக்கும், அட்ரஸ் பாக்ஸ் ஒரு நேம் பாக்ஸ். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்திக்கிற செலக்ட் பண்ணிக்கக்கூடிய செல் வந்து எந்த அட்ரஸ் என்றது எங்களுக்கு லேசா சொல்லி தரும். இப்ப பாருங்க, இங்கே கிளிக் பண்றேன், அட்ரஸ் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், C11 அப்படின்னு மாறி. ஓகேவா? இங்கே கிளிக் பண்றேன், C4 அப்படின்னு மாறி. அப்ப ஏன் இந்த செல் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரெண்டு நம்பர்ஸை கூட்டும் பொழுது சரியான செல் அட்ரஸை கொடுத்தா தான் எங்களுக்கு சரியான அவுட்புட் வரும். இப்போ எங்களுக்கு இங்கனைக்கு 2 நம்பர் இருக்குது, இங்கனைக்கு வந்து 7 நம்பர் இருக்குது, இங்கனைக்கு வந்து 9 நம்பர் இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவை இந்த 2வையும் 7ஐயும் கூட்டணும்னு சொன்னால், இப்போ 2 செல் அட்ரஸையும் 7 செல் அட்ரஸையும் சரியா கொடுத்தா தான் கூட்டி 9 ஆன்சர் எங்களுக்கு வரும். அப்படி இல்லாம நாங்க 2வையும் 3ஐயும் கொடுத்தா எங்களுக்கு டிசைர்ட் அவுட்புட் என்ன செய்யாது, நாங்க விரும்பின அவுட்புட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அப்ப நாங்க இன்னைக்கு எங்களோட பேப்பர்ஸ் வந்து நாங்க இந்த இது செஞ்சது 2வையும் 7ஐயும் கூட்டி ஒரு அவுட்புட் தான் அப்படின்னு தான் சொல்ல வந்தோம். ஆனா நாங்க செல் அட்ரஸ் சரியா கொடுக்காமட்டோன்னு சொன்னால், 2வையும் 3ஐயும் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு டிசைர்ட் அவுட்புட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அப்ப எப்படி நான் கூட்டுறது எப்படி கழிக்கிற சம்பந்தமாக நாங்க என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப இதுல வந்து பேசிக்கா இந்த விஷயங்களை விலையும் கொள்ளும், எப்படி நாங்க யூஸ் பண்றது சம்பந்தமான விஷயங்கள் தான் இதுல சொல்லி கொடுத்தார். அப்ப கொலம்ஸ் ரோஸ், கொலம் சம்பந்தமா பார்த்தோம், ரோஸ் சம்பந்தமா பார்த்தோம். அதே மாதிரி இப்ப கடைசியா செல் பார்த்திக்கிறோம். அப்ப செல்லை நாங்க கட்டாயம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கொள்ளணும். செல்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால்தான் எங்களுக்கு கல்குலேஷனை ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். ஓகேவா? அதே இது பாத்தீங்கன்னு சொன்னால் செல்ட நேம் வந்து ஹைலைட் ஆகி இருக்கும். பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஜி என்றது பாருங்க, எஃப்க்கும் ஜிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, இது கிரே கலர்ல, இது கொஞ்சம் ஷேட் ஆகி நம்ம ஆயிக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க 8ங்கிறது கொஞ்சம் ஷேட் ஆகி நம்ம ஆயிக்குது, ஒரு ஷேடோ ஒன்று பட்டம் ஆயிக்குது இல்லையா. அப்ப நாங்க எந்த இடத்துல கிளிக் பண்றோமோ அந்த செல் வந்து ஹைலைட் ஆகி காட்டும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மட் பெயிண்டர் இல்லையா. அப்ப இந்த ஆப்ஷன்ல நாங்க பார்த்திப்போம். இதை பார்த்து எக்ஸலோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நாங்க இதுல பார்க்க போறோம். இதை வந்து நீங்க நேரத்தோட
என்ன செஞ்சு வேர்ட்ல பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஞாபகமூட்டலாக தான் நீ ரிமைண்டராக தான் இருக்கும், ரிமைண்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இது எக்ஸலோட சம்மந்தப்பட்ட விஷயத்தான் இதில் பார்க்க. அதே மாதிரி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபொண்ட் டைப், ஃபொண்ட் நேம்ஸ், என்னென்ன ஃபொண்ட்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணலாமா. அடுத்தது ஃபொண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், இது சம்மந்தமாக நான் செஞ்சு கொள்வோம். அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். எப்படி நாங்கள் எக்ஸல்ல இந்த பால், இட்டாலிக், அண்டர்லைன், அதே மாதிரி ஹைலைட், அதே மாதிரி பொன் கலரை மாத்துறது அப்படின்றது பார்ப்போம். அதே மாதிரி என்ன செய்யறது, இது வந்து இன்க்ரீஸ் பொன்ட்டை இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது. இந்த ஆப்ஷன்ல நாங்க டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங் என்ற சம்பந்தமா எக்ஸல்ல எப்படி நாங்க டெக்ஸ்ட் ஃபார்மட் பண்றது, ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ஃபொண்ட்டை எப்படி, ஒரு லெட்டரை எப்படி நான் ஃபார்மட் பண்றது சம்பந்தமா பார்ப்போம். ஓகேவா. அடுத்த வந்தங்களுக்கு இங்கே இருக்கிறது வந்து அலைன். இப்போ இதுல வந்து நீங்க வேர்ட்ல பார்த்திருப்பீங்க, அலைன் என்று சொன்னால் ஒன்று லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன், ஜஸ்டிஃபைன்னு சொல்லி சில அலைன்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, லெஃப்ட் அலைன் நீக்குது, சென்டர் அலைன்மெண்ட் நீக்குது, ரைட் அலைன்மெண்ட் நீக்குது, அதோட சேர்த்து பாட்டம் அலைன்மெண்ட், அதே மாதிரி மிடில் அலைன், அதே மாதிரி டாப் அலைன் என்று சொல்லி இன்னும் வித்தியாசமான 3 அலைன்மெண்ட் தந்திக்கிறாங்க. அப்ப இதுல பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா நான் வந்து என்ன செய்யறேன்னா, இன்னைக்கு ஓகேவா, இப்படி டைப் பண்ணிட்டு இந்த ஹைலைட் பண்ணி நான் என்ன செய்யறேன்னா, டைப் பண்ணிட்டு அந்த செல்ல நான் இப்ப இது வந்து பாட்டம் அலைன்மெண்ட்ல இருக்குது, அதை நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கும். அப்ப என்ன செஞ்சுக்குது, அந்த வேர்ட் வந்து சென்டருக்கு வந்து. அதே இது நான் ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன், அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா. இது எங்க நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொன்னால், இப்ப நான் ஒரு வேர்ட் டைப் பண்றேன். ஓகேவா. இப்ப இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு இதனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், இந்த அலைன்மெண்ட் சொல்ல வரேன். என்னன்னு சொன்னால், இப்ப இதை பாருங்க, பிரைட் மைண்ட்ஸ்ங்கிறவரு ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறாரு, சரியானே. பிரைட் மைண்ட்ஸ் இந்த காலம் மட்டும்தான் டைப் பண்ணோம் இல்லையா, எப்படி டைப் பண்ணு பாருங்க. இந்த காலமை செலக்ட் பண்ணி பிரைட் பாருங்க, என் வரைக்கும் அந்த குழம்புல இருக்குது. டி அடிக்கக்குள்ள அடுத்த குழம்புக்கு போகுது இல்லையா, டிஎஸ். ஓகேவா, டிஎம்எஸ் வந்து அடுத்த குழம்புல இருக்குது. அப்ப நாங்க டைப் பண்ணது இந்த குழம்புல மட்டும், K10 இந்த குழம்புல மட்டும். ஆனா என்ன செஞ்சுக்குது, ஸ்ப்ரெட் ஆகி எல் என்ற குழம்புக்கும் அங்கால போயிட்டு. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த 2 குழம்பு, இப்ப எங்களுக்கு இந்த 2 குழம்பும் தான் தேவை அப்படின்னு சொன்னால், 2 குழம்பையும் செலக்ட் பண்ணி அலைன் ஆப்ஷன்ல என்ன செய்யலாம், ரெப் டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மெர்ஜ் சென்டர் என்பதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெப் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்க, உங்களுக்கு அந்த குழம்புக்குள்ளேயே என்ன செஞ்சுட்டு அதை ரெப் பண்ணி தந்து, ரெப்னு சொன்னா சுத்துறது இல்லையா, பிரைட் மைண்ட்ஸ் அடுத்த இதுக்கு போக விடாம அந்த குழம்புக்குள்ளேயே அதை சுத்தி தந்துட்டு. ஓகேவா. இந்த இது வந்து தனியா ஒரு குளம், இது தனியா ஒரு குளம். இப்ப நேரத்தோட எப்படி இருந்துச்சு, ரெண்டு சேர்த்து இதெல்லாம் கிளிக் பண்ணா பிரைட் மைண்ட்ஸ்ங்கிறது அடுத்ததுலேயே மீக்குது. அப்ப பிரைட் மைண்ட்ஸ் ஒரு வேர்டா இருந்தாலும் 2 காலமுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. நான் ரெப் பண்ணதுக்கு பின்னால் எப்படி மாறி இருக்குது பாருங்க, ஒரு காலமுக்குள்ளேயே அவ்வளவு ரெப் ஆகிட்டு. ஓகேவா. அதே இது நாங்க இவருக்கு
merge சென்டர்னு ஆப்ஷனை கொடுத்தேன்னு சொன்னால் ரெப் எடுத்துட்டு merge சென்டர்னு ஆப்ஷனை கொடுத்தேன்னு சொன்னால் இந்த ரெண்டு காலமையும் செலக்ட் பண்றேன், ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு merge சென்டர்னு கொடுத்தேன்னா அந்த ரெண்டு செல்லுக்கும் நடுவுல எது சென்டரோ அங்கனைக்கு என்ன செய்யப்பட்டு அலைன் பண்ற பட்டி. ஓகேவா? அப்ப மேஜ் அண்ட் சென்டர் அதே மாதிரி மேஜ் அக்ராஸ் மேஜ் செல் அன்மேஜ் செல்டா நேரத்தோட மேஜ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா அன்மேஜ் பண்ணலாம். இப்போ கொடுத்தேன்டா பழைய மாதிரி வந்து. ஓகேவா? அப்ப மேஜ் சென்டர் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னா பாருங்க பிரைட் மைண்ட்ஸ். அப்ப இது எங்க தேவைப்படும் சொன்னா இப்ப நான் ஒரு லென்த்தியான சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ண போறோம். இவ்வளவுக்கு இந்த அவ்வளோ செல்லையும் சேர்த்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றோம். சரிதானே? உதாரணத்துக்கு Excel is a spreadsheet சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நான் 1 2 3 மூணு காலம் இப்போ இங்கே டைப் பண்ணது மூணு காலம்லையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு. இப்படியான டைம்ல என்ன செய்யறோம் நாங்க இதை வந்து இந்த மூணு காலமை மூணு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு merge அண்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த மூணு காலமையும் சேர்த்து ஒரு காலமாக மாத்தி அந்த காலம்ல சென்டர் அலைன்மெண்ட் என்ன செஞ்சுட்டு மாத்தி. அப்ப இந்த merge அண்ட் சென்டர் ஆப்ஷன் வந்து எங்க தேவைப்படும் எந்த இடத்துல நாங்க ஃபீச்சர் யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க ஒரு லென்த்தியான ஒரு இதை டைப் பண்ற டைம் சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ண டைம்ல நாங்க பாக்குறதுக்கு அந்த செல்ல அழகாய்க்காது இல்லையா? இப்ப இதை பாருங்க இது நாங்க merge சென்டர் எடுத்தேன்னு சொன்னால் ஒரு நேர்த்தி ஒன்று இல்லாம இருக்குது இல்லையா? இங்கனைக்கு நாங்க டைப் பண்ணது அடுத்த குழம்புக்கும் சேர்ந்து பேத்திக்குது ஒரு குழம்பு நிற்கிறது. அப்ப இதை வந்து பாருங்க நாங்க merge அண்ட் சென்டர் கொடுப்போமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களோட டாக்குமெண்ட் எங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அதே மாதிரி ரெப் டெக்ஸ்ட்னு சொன்னது நான் சொன்னேன் இல்லையா? ஒரே குழம்புக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரெப் பண்ணி எடுக்குது. இப்போ பாருங்க இப்போ இன்னைக்கு வந்து எக்ஸல் இஸ் இது சொல்ற வரைக்கும் தான் ரெப் பண்றதுக்கு எளிமைக்கு. ஏன்னா நான் ஒரு குழம்பு மட்டும் இவ்வளோ தான் செலக்ட் பண்ணிக்கு. சரிதானே? இதை நாங்க என்ன செய்வோம், அந்த குழம்புல சைஸை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன செய்யும் விளங்கும். அப்ப ரெப் டெக்ஸ்ட் மெர்ஜ் என்ற ஆப்ஷன் வந்து நான் என்னத்தை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் நான் லென்த்தியான சென்டென்ஸ் எக்ஸல்ல டைப் பண்ணேன். வேர்ட்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இப்படி செல்ஸ் இல்லை இல்லையா? பாக்ஸ் கணித கோப்பி மாதிரி இப்படி பாக்ஸ் அடிச்சு இல்லை. அப்ப இப்படியான செல் இருக்கிற இந்த ஷீட்ல நாங்க எங்களோட ஒர்க்கை வந்து அழகாக்கி கொள்றதா இருந்தது சொன்னால் இந்த ரெப் டெக்ஸ்ட் அண்ட் மெர்ஜ் சென்டென்ஸ்ங்கிற ரெண்டு ஃபீச்சர் வந்து முக்கியமானது. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த அலைன்மென்ட் பாத்தீங்கன்னு சொன்னால் நான் சரி ஒரு ரெப் டெக்ஸ்ட் எடுப்போம். சரிதானே? இந்த கொலமா இந்த செல்ல வந்து நாங்க டாப் அலைன் கொடுப்போம். சரிதானே? டாப் அலைன் கொடுத்தீங்கன்னா பாருங்க டாப்புக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு டாப் மிடில் கொடுத்தா நடுவுக்கு வந்து டாப் பாட்டமு கொடுத்தா பாட்டமு. அப்ப இந்த இந்த ஃபீச்சர் எங்க யூஸ் பண்ணப்படும், இது வந்து எங்களுக்கு என்ன செய்யல வேர்ட்ல வரல. அப்ப இந்த ஃபீச்சர் எங்க யூஸ் பண்றேன்னு சொன்னால் ரெப் அதே மாதிரி மெர்ஜ் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அப்ப எங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ளேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இதோட மட்டும் போதுமாக்கி கொள்வோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் நான் விளைக்கொள்ளணும். எக்ஸல் யூஸ் பண்ற டைம்ல இந்த கொலமை இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணினோடனே இதுல 1 2 3 மூணு வகையான பிளஸ் சிம்பால்ஸ் வருது. இது வந்து என்ன, இது ஒரு சிம்பால் பிளஸ் சிம்பால்
இது வந்து 4 சைட் எரோ சிம்போல் ப்ளஸ், சரிதானே? அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்னஸான கொஞ்சம் பெரிய என்ன லார்ஜ் சைஸான ஒரு ப்ளஸ் சிம்போல். அப்போ இந்த 3 சிம்போலும் என்னத்துக்காண்டி வருது என்றதான் அடுத்த விஷயம். இது வந்தா என்ன அர்த்தம், இது வந்தா என்ன அர்த்தம், இது வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய அர்த்தம் வந்து இப்ப பாருங்க 4 சைடுக்கும் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்ப இந்த 2 என்ற செல்ல செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும், இப்படியான எரோ காட்டுமா இப்படி வைக்கிறது எங்களுக்கு என்ன செய்யப்படுது, இந்த 2 வந்து நாங்க இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த 2ல கிளிக் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி இங்க விட்டோம்னு சொன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான இடத்துக்கு வரும். இந்த 4 சைட் எரோட அடையாளம் வந்து மீனிங் வந்து இது வந்து ரெடி டு ட்ராக் அண்ட் ட்ராப். நாங்க எங்களுக்கு தேவையான இடத்துக்கு அந்த செல்லை கொண்டு போகலாம், இங்கிருந்து எங்க வேண்டாலும் என்ன செய்யலாம் அவரை கொண்டு போகலாம் என்றுதான் இந்த 4 சைட் எரோட அடையாளம். ஓகேவா? அடுத்த வந்து இந்த பிளஸ் உடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளஸ் மீனிங் வந்து சிலெக்ஷன், ரெடி டு சிலெக்ட். என்ன, நாங்க வந்து ஒரு செல்லை சிலெக்ட் பண்றதுக்கு இந்த எரோ அந்த கீ வந்து ரெடி ஆகிக்குது. இப்போ இந்த கொலமை செலக்ட் பண்ண போறோம், இந்த கொலமை செலக்ட் பண்றோம், இதை செலக்ட் பண்ணுறோம், இது செலக்ட். இது 2வது விஷயம். 3வது வந்து பாத்தீங்கன்னா தின் பிளஸ் சைன் சிம்பால். அப்ப இந்த பிளஸ் சிம்பால் வந்து என்னது யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இது ஃபில் ஹேண்டில்ன்ற ஆப்ஷன் எங்களுக்கு எக்ஸல்ல கொடுத்திருக்கிறான். அதாவது இப்ப நாங்க ஒரு 100 நம்பர்ஸ் 100 நம்பர்ஸ் டைப் பண்ணணுமா இருந்தேன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லி டைப் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த ஃபில் ஹேண்டில் இந்த டூலை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், எங்களுக்கு நாங்க எங்களுக்கு தேவையான நம்பர்ஸை ஃபில் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க இங்க இன்னைக்கு நான் 1ன்னு கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல நிக்கணும். கொடுத்துட்டு என்ன செய்யறேன், ஃபில் சீரீஸ் கொடுத்தேன்னு சொன்னால் 1 to 21 அப்படின்ட்டு நம்பர் வந்து நான் வந்து என்ன செய்யல 1 2 3 4 5 6 7 சொல்லி டைப் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகேவா? இது இல்லாம நான் இன்னும் அட்வான்ஸா போறதா இருந்தேன்னு சொன்னால் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி நான் ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணாம என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான சர்டன் நம்பர் ஒரு 1000 நம்பர் தேவை, ஒரு 100 நம்பர் தேவை, இல்லாட்டி ஒரு 30 நம்பர் தேவைன்னு சொன்னா எப்படி எடுத்துக்கொள்றேங்கிறது வேறு. எங்களுக்கு பேசிக்கா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் என்ன எங்களுக்கு பிகினர் லெவல்ல இது போதுமாக இருக்கும். ஃபில் ஹேண்டில் தான் அடுத்த விஷயம். இப்போ இந்த ஃபில் ஹேண்டில் எப்படி நாங்க யூஸ் பண்ண போறோம்ங்கிறதான் நாங்க அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். ஓகேவா? இன்றைக்கு நாங்க இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம்.